இந்த சட்டவிரோத மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய மோடி அரசை எதிர்த்து முதல் குரலாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது குரல் கருப்பு சட்டையோடு ஒலித்திருக்கிறது, கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகலை தீ வைத்து எரித்திருக்கிறார். அதையும் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கேலி பண்ணுறாங்க. நீங்கள் கருப்பு கொடி ஏற்றுங்க, மஞ்சள் கொடி ஏற்றுங்க, எந்த கொடி வேணால் அந்த எவ்வளோ வந்து பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் செய்கிறதே செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகார தோரணை ஆணவத்தில் ஆடக்கூடிய ஒரு மத்திய அரசு வச்சுக்கிட்டு நீங்கள் என்னங்க போய் எங்கள் ஜனநாயகத்தை எங்கே போய் பார்ப்பீங்க? 3 ரிசர்வேஷனை இவங்க எதிர்கட்சி எதிர்க்கிறாங்கன்ற பழியை தூக்கி எதிர்கட்சி மேலே போட்டுட்டு டீலிமிட்டேஷனுக்கு கொண்டாந்துடணும். ஆதரவாக ஓட்டு போட்டாலும் அந்த 3க்கும் ஆதரவு பண்ணுற மாதிரி, எதிர்த்து ஓட்டு போட்டாலும் 3 எதிர்த்த மாதிரி அப்படின்ற இது பண்ணுற மாதிரி வரும். உமன் ரிசர்வேஷன் உங்கள் சொல்லுங்க 33% ரிசர்வேஷன் எப்படின்னா ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் டீலிமிட்டேஷன். அதனால் இதை லிங்க் பண்ணுறோன்னு சொல்லி டெக்னிக்கல் பாயிண்ட்டை கொண்டாந்துட்டு அதவே பொலிட்டிக்கல் பாயிண்ட்டாக எதிர்கட்சி மேலே திருப்புறதுக்கு இவங்க பயங்கரமான ஆள். ஆல் கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்டு, கோர்ட்டுக்கு போக முடியாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து கவர்மெண்ட்டு தான் அப்பாயின்ட் பண்ணோம். இண்டிபெண்டன்ட் பாடியை கலைச்சிட்டு இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபுல் பவர் வந்து மோடிகிட்ட இருக்குது. இப்போ மோடி என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும். இப்போ இதுக்கு பேர் சர்வாதிகார ஆட்சி இல்லாமல் ஜனநாயக ஆட்சியாது. பிஜேபிக்கு எதிர்ப்பான ரீஜன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டான். ஸோ தட் அவங்க தொடர்ந்து வெல்றது மாதிரி எப்படிலாம் சேர்த்துருக்கான்னு பாருங்கள். மலைகள் ஆறுகளுக்கு இடையில் இங்கே ஒரு கான்ஸ்டுவன்சி, இங்கே ஒரு கான்ஸ்டுவன்சி, இங்கே ஒரு ஏரியா, இந்த 3ஐயும் சேர்த்து ஒரே கான்ஸ்டுவன்சி. சில சீட்ஸில் 25 லட்சம் பேர் இருக்காங்க வாக்காளர், சில சீட்ஸில் 8 லட்சம் பேர் தான் இருக்காங்க வாக்காளர். சில சீட்ஸு வந்து 12 அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இருக்குது, சில சீட்டில் 6 அசம்பிளி கான்ஸ்டுவன்சி. இது எப்படி ஃபேர் டீலிமிட்டேஷனாக? ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும். தேர்தல் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மாநிலத்தையும் கலைச்சிட்டு எல்லாத்தையும் யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட வேண்டியதான். பாண்டிச்சேரியும் டெல்லியும் அமித்ஷாவால் ஆளப்படுகிறதோ அதே மாதிரி இப்போ இனிமேல் தமிழ்நாடும் ஆளப்படும். அதை பற்றி எடப்பாடிக்கு என்ன கவலை, விஜய்க்கு என்ன கவலை? இல்லை, விஜய் வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருக்காரு. டீலிமிட்டேஷன் வந்தால் தமிழ்நாட்டோட குரல் வந்து ஒடுக்கப்படும். சரி, ஒரு சஜஸ்டட் ஃபார்முலா சொல்லுங்கள். கொள்கை எதிரி மோடியே 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு என்னென்ன பேராமீட்டர் அப்ளை பண்ணுறியோ அதே பேராமீட்டர் அப்ளை பண்ணி டீலிமிட்டேஷனை பண்ணி ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணியா அப்படின்னு மட்டும் ஒரு ட்வீட் போட சொல்லுங்கள் பார்ப்போம். தைரியம் இருந்தால் போடட்டும். கணக்கு காமிக்கிறதுக்கு நீ இப்போ ட்வீட் போடுறியா? நீ நான் சொல்கிறேன் இப்போ உனக்கு ஃபார்முலா. பாப்புலேஷனை குறைக்கணும், ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், கவர்னன்ஸ் நல்லா இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கணும், எல்லா துறைகள்லையும் இந்த மாநிலத்தை முன்னேற்றினா உனக்கு அதுக்கு தகுந்த ரெப்ரஸன்டேஷன் பார்லிமெண்ட்டில் கிடைக்கும். ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச். பேலன்ஸ்ட் அப்ரோச். இந்த அப்ரோச்சை பண்ணணும்னு தான் நம்ம எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்டில் வாதாடணும். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த 4 பேராமீட்டரை ஆர்குமெண்ட்டில் முன்வைக்க வேண்டும் என்று நான் வந்து தமிழக முதல்வரிடம் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், முனைவர் மற்றும் டாக்டர் மரியாதைக்குரிய பொன்ராஜ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்பா. காலங்காத்தாலேயே வந்து ரொம்ப பரபரப்பான செய்தியாக மாறி இருக்குது. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமக்கல்லில் வந்து டீலிமிட்டேஷன் மசோதா வந்து காலையில் வந்து எரிச்சிருக்காரு. அது போகாமல் வந்து உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையிலையும் வந்து இந்த டீலிமிட்டேஷன் பில்லை வந்து எரிச்சிருக்காங்க. நாடு முழுக்க வந்து ஒரு நேஷனல் ஹெட்லைன்ஸாக மாறி இருக்குது. இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அந்த 3 மசோதாக்கள் வந்து நிறைவேற்றுறதுக்காக வந்து வாக்கெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழல்லாம்? மோடியின் சர்வாதிகாரத்தை, மோடியின் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவை கேப்சர் பண்ணி நார்த் இந்தியாவின் புகலிடமாக இந்தியாவை ஆக்கி சவுத் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் வந்து அவர்களுக்கு அடிமையான ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு இந்த டீலிமிட்டேஷனை பயன்படுத்தி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து அதிகமான பவரையும், சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து என்ன தான் பண்ணாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுடைய ஆதரவே இல்லாமல் யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி குஜராத், இந்த மாதிரி மாநிலங்களில் அதிகமான எம்பிக்களை கொடுத்து அங்கே ஜெயித்தாலே போதும், இந்தியாவை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் என்ற நிலைமையில் இந்த டீலிமிட்டேஷனை மோடி கொண்டு வருகிறார். இதை வந்து எதிர்த்து இந்தியாவிலே எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அனைத்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்களையும் அழைத்து டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கேருந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பாப்புலேஷன் அடிப்படையாக மட்டும் வைத்து பாப்புலேஷன் கண்ட்ரோலில் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்திய தென்னிந்திய மாநிலங்களுக்கு பாதகம் வரக்கூடிய வகையில் வட இந்திய மாநிலங்கள் பவர்ஃபுல்லாக அதிகமான சீட்டை பெறக்கூடிய வகையில் பாப்புலேஷனை மட்டும் அடிப்படையாக வைத்து நீங்கள்
இதை செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியவர் ஸ்டாலின் அவர்கள். 4 மாநில தேர்தல் நடக்குது. இந்த இடையில் இந்த பில்லை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த பில்லை கொண்டு வந்து இதன் மூலமாக ஒட்டுமொத்தமான கவனத்தையும் சிதறடித்து பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஆதரவோடு இந்த பில்லை சமர்ப்பித்து இதை பாஸ் பண்ண வேண்டும் என்பது தான் மோடியினுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள், அதாவது 14 மாநிலங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த பில்லு நிறைவேறும். அல்டிமேட்டாக 50% ஆஃப் த ஃப்ளோர் ஆர் 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் பார்லிமெண்ட்டில் அவங்க இருக்கணும். அடுத்து 14 ஸ்டேட்டு குறைஞ்சதை அப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் இந்த பில்லு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஆனால் 17 ஸ்டேட்டில் பிஜேபி அதனுடைய தோழமை கட்சிகள் ஆள்வதனால் அதையும் அவர்கள் பாஸ் பண்ணிவிடலாம் என்ற ஒரு தைரியத்தில் இருக்காங்க. போக தான் தெரியும் நம்மளுக்கு. இந்த சட்டவிரோத மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய மோடி அரசை எதிர்த்து முதல் குரலாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது குரல் கருப்பு சட்டையோடு ஒலித்திருக்கிறது. கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது, ஏற்றியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த நகலை தீ வைத்து எரித்திருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகமும் வீதிக்கு போராடும் என்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை அவர் செய்திருக்கிறார். இனிமே அவர் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இதை சொல்லிகிட்ருக்கார். என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்னே அவங்க சொல்ல மாட்டாங்க. சீட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? எதை பேசிஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும், மற்ற ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ பாதிப்பு வரும், இதை பற்றி எதை பற்றியுமே ஒரு தெளிவில்லை. பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க. பாதிப்பு என்ன வராது? அப்போ பாதிப்பு எங்களுக்கு வராது, எங்களுக்கு சீட்டு கூடும். ஆனால் அதுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக சீட்டு யூபிக்கும் பீகாருக்கும் கூடுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதனால் இவங்ககிட்ட ஜனநாயகத்தை எதிர்பார்த்து பிரயோஜனம் கிடையாது. எனவே அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அந்த சட்டத்தை தோற்கடிக்கணும்னா மக்களது ஆதரவை பெற்று வரணும். ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்றுன்றதை இந்த எதிர்க்கட்சிகள் என்றைக்கு புரிகிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் மோடியை தோற்கடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட தொடர்ந்த சர்வாதிகார சட்டங்களும், ஒற்றையாட்சி முறைக்கு வலியுறுத்தக்கூடிய சட்டங்களும், ஹிந்துத்துவாவாக இந்தியாவை மாற்றி இந்தியாவை ஒரு ஆப்கானிஸ்தான் போல், ஒரு பாகிஸ்தான் போல் உருவாக்குவதற்கு மிக கடுமையாக முயற்சித்து கொண்டிருக்கிறார் திரு மோடி அவர்கள். எனவே அதுக்கு அடிப்படையாகவே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அனைத்துமே இது டீலிமிட்டேஷனுக்காக இறங்கி மட்டும் போராடினா போதாது. முதல்ல வாக்குச்சீட்டு முறையில் இல்லாமல் விவிபேட் முறையில் பண்ணுறோம். விவிபேட் முறையில் ஸ்லிப் எடுத்து 100% விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய முடிவை தேர்தல் கமிஷன் எடுக்காது. ஆனால் எடுக்க வைக்கணும் சுப்ரீம் கோர்ட்டை தலையிட்ட வச்சு. அப்போ மக்கள் போராட்டம் தான், அமைதியான மக்கள் போராட்டம் தான் அதுக்கு வழி. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு இடத்துல மக்கள் போராட்டத்தில் குவிந்தால் மட்டும்தான் இந்த பிஜேபி அரசு தொடர்ந்து நீடிப்பது சாத்தியம் இல்லாமல் போகும். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் இந்த மாதிரி எதிர்த்து போராட வேண்டியதான், கருப்பு கொடி ஏற்ற வேண்டியதான், சட்டத்தை எரிக்க வேண்டியதான், வேறு எதுவுமே நடக்க போகிறது. அதையும் பார்லிமெண்ட்டில் கேலி பண்ணுறாங்க. நீங்கள் கருப்பு கொடி ஏற்றுங்க, மஞ்சள் கொடி ஏற்றுங்க, எந்த கொடி வேணால் அந்த எவ்வளோலேருந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு குரூப்பு நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறது. மக்களது உணர்வுகளுக்கோ மக்களது எண்ணங்களுக்கோ எந்த விதமான மதிப்பும் கொடுக்காத ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தினுடைய முதல்வர் இதை எதிர்க்கிறார், இதை கருப்பு கொடி காட்டுறார். அப்படின்னா நீ கருப்பு கொடி காட்டு, மஞ்சள் கொடி காட்டு, எதை வேணாலும் காட்டு, நாங்கள் செய்கிறதே செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகார தோரணை, ஆணவத்தில் ஆடக்கூடிய ஒரு மத்திய அரசு வச்சுக்கிட்டு நீங்கள் என்னங்க போய் எங்கள் ஜனநாயகத்தை எங்கே போய் பார்ப்பீங்க? இப்போ பார்லிமெண்ட்டில் எழுப்பப்படுற ஒரு கேள்வி, அதாவது திமுக எம்பிகள், எதிர்க்கட்சி எம்பிகள் எழுப்பப்படுற கேள்வி, ஏன் இந்த 3 பில்லையும் ஒன்றா அமல்படுத்தணும், அதை தனித்தனியாக அமல்படுத்தலாமே. ஆல்ரெடி 2023 உமன் ரிசர்வேஷனுக்கான பில் நடைமுறைப்படுத்தியாச்சு. இப்போ இதுக்கு இந்த 3 பில்லோடையும் சேர்த்து அமல்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி இந்த 3த்தையும் ஒன்றா அமல்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கப்படுது. ஒன்று உமன் ரிசர்வேஷனை இவங்க எதிர்க்கட்சி எதிர்க்கிறாங்கன்ற பழியை தூக்கி எதிர்க்கட்சி மேலே போட்டுட்டு டீலிமிட்டேஷனுக்கு கொண்டாந்துடணும். இது ஒரு ஐடியா.
இன்னொன்று வந்து அதே மாதிரி ஓட்டு போடும்போதும் இது ஒன்றுத்துக்கு ஓட்டு போட்டால் ஒன்று ஆதரவாக ஓட்டு போடணும், இல்லை எதிர்த்து ஓட்டு போடணும். ஸோ இது ஆதரவாக ஓட்டு போட்டாலும் அந்த மூணுத்தும் ஆதரவு பண்ணுற மாதிரி, எதிர்த்து ஓட்டு போட்டாலும் மூணுத்தையும் எதிர்க்கிற மாதிரி அப்படின்ற இது மாதிரி. பண்ணுற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் டீலிமிட்டேஷன் வந்து லிங்க்டு டு உமன் ரிசர்வேஷன். இப்போ உமன் ரிசர்வேஷன் எப்போ வரும்? உங்கள் சொல்லுங்க 33% ரிசர்வேஷன் எப்படின்னா ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் டீலிமிட்டேஷன். அதனால் இதை லிங்க் பண்ணுறோன்னு சொல்லி டெக்னிக்கல் பாயிண்ட்டை கொண்டாந்துட்டு அதவே பொலிட்டிக்கல் பாயிண்ட்டாக எதிர்கட்சி மேலே திருப்புறதுக்கு இவங்க பயங்கரமான ஆளுங்க. எப்படியெல்லாம் திங்க் பண்ணுவான்றது உங்களுக்கு தெரியும். பயங்கரமான ஆளுங்க. அதனால் வந்து பொலிட்டிக்கல் அட்வான்டேஜும் எடுப்பாங்க, டெக்னிக்கலாகவும் உள்ளே உண்டாங்க. ஆனால் இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்லை சார்? அதாவது 2023 அந்த உமன் ரிசர்வேஷன் சட்டம் வந்தாலும் அப்போ இருக்க அந்த 543 எம்பிக்கள் அதுலேயே வந்து அந்த 33% வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே. ஏன் வந்து 850 மாற்றி அதுக்கப்புறம் வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமான்னு அவங்களுக்கு தெரியாதுன்னா நான் பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தேன்னு சொல்லிக்கலாம், க்ளைம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக கொடுக்க மாட்டோம். ஓபிசிக்கு ரிசர்வேஷன் 27% இவங்க அமல்படுத்துனாங்களா என்ன? ஹையர் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷனில் ஹையர் பிஜியில் ஓபிசி ரிசர்வேஷன் அமல்படுத்துறது ஸ்டாலின் கவர்மெண்ட்டு சட்டப்போராட்டம் நடத்தி தானே அந்த இதை வாங்கினாங்க. அது மாதிரி இவங்க வந்து க்ளைம் பண்ணுவாங்க, ஆனால் ரியாலிட்டியில் செய்ய மாட்டாங்க. அதுக்கு செய்யக்கூடாதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் டெக்னிக்கலாக அவங்க பண்ணுவாங்க. இந்த 3 பில்லை போட்டிருக்கான். உமன் ரிசர்வேஷன், நாரி சக்தி வந்தன்னு ஒரு பில்லு, யூனியன் டெரிட்டரி ரெப்ரசன்டேஷன் சேஞ்சஸ், அடுத்து வந்து டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். இந்த 3க்கும் அதுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எக்ஸப்ஷன்ஸ் லைக் ஆர்டிகல் 66 டைப் டிஸ்கஷன் அண்ட் சிமிலர் ஃபெடரல் அட்ஜஸ்ட்மெண்ட் அது பண்ணுறதுக்காக இந்த 3ஐயும் வந்து பண்ணியிருக்காங்க. 106th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் ஆல்ரெடி பாஸ்ட். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பாஸ்ட் 2023. ஆமாம், 33% ரிசர்வேஷன் உமன் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளியும் லோக்சபாவும் சேர்த்து. பட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் லிங்க்டு டு டீலிமிட்டேஷன். அதனால் இதை சேர்த்து பாஸ் பண்ணுறான். ரிசர்வேஷன் கம் இன்டு எஃபெக்ட் ஒன்லி ஆஃப்டர் நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன். அடுத்து என்னது? திஸ் பில் இஸ் டிபெண்ட் ஆன் டீலிமிட்டேஷன். அப்போ டீலிமிட்டேஷன் இல்லைன்னா உமன் ரிசர்வேஷன் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? கிடையாது. அப்போ பேர் என்னது? 33% ரிசர்வேஷன் நாங்கள் கொண்டு வந்தோம், ஆனால் ஆக்சுவலாக கிடையாது. ஓகே, அடுத்த டீலிமிட்டேஷன் பில்லு இதுதான் கோர் ரிஃபார்ம் பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 82 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002 பர்பஸ் என்னது? கிட்டத்தட்ட 850 சீட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பார்லிமெண்ட்டு நியூ பில்டிங் கட்டும் போதும் 800 சீட்டு 850 சீட்டுக்கு நியூ பில்டிங் கட்டிட்டாங்க. இந்த 850 சீட்டு எதை வச்சு அரைவ் பண்ணாங்க? எதை வச்சு அரைவ் பண்ண சொல்லணுமா இல்லையா? அப்போ நீ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, இந்த 850 சீட்டுன்றதே முடிவு எடுத்துட்டீங்க, அதுக்கே புது பார்லிமெண்ட்டும் கட்டிட்டீங்க. இப்போ இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு மட்டும் டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டாந்து நீங்கள் ஆல்ரெடி அரைவ் பண்ண 850 சீட்டுக்கு தகுந்த மாதிரி போட போகிறீங்க. இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு? இப்போ அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து கெரிமேண்டர், அதாவது டேஞ்சரஸ் பிளான்ஸ் இஸ் டு கெரிமேண்டர் ஆல் லோக்சபா சீட்ஸ் டு இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் த 2029 எலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டுருக்காரு. ஒட்டுமொத்தமாக 2029 எலெக்ஷனில் ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட்டை அபகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இது அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த பில்லு ஆல் கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்டு ஓகே ஆன் டீலிமிட்டேஷன். கோர்ட்டுக்கு போக முடியாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் எடுக்கிற முடிவே இறுதியான முடிவு. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து கவர்மெண்ட்டு தான் அப்பாயின்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டு தான் டைரக்ட் பண்ணணும். எப்படி தெரியுமா? பிளானிங் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்துச்சு. இண்டிபெண்டன்ட் பாடியை கலைச்சிட்டு இண்டிபெண்டன்ட் பாடி அண்டு ரெக்கமெண்டேஷன் பாடி, அது ரெக்கமெண்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண கவர்மெண்ட்டு அதை கலைச்சிட்டு ஓகே நீத்தி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்து அதை வந்து ரெக்கமெண்டேஷன் பாடியாக மட்டும் ஆக்கி ஃபுல் பவர் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சுருக்க மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபுல் பவர் வந்து மோடிகிட்ட இருக்க போகுது. அப்போ மோடி என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும். இப்போ இதுக்கு பேர் சர்வாதிகார ஆட்சி இல்லாமல் ஜனநாயக ஆட்சி அது. சரியா? அது மட்டும் இல்லை, பாருங்கள், ராகுல் காந்தி சொல்கிறாரு, டீலிமிட்டேஷனை வந்து ஹைஜாக் பண்ணி அஸ்ஸாம்லேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிஜேபிக்கு எதிர்ப்பான ரீஜன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டான். ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களோட எலக்ட்ரல் அட்வான்டேஜுக்கு தகுந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணிட்டான். இங்கே
அஸ்ஸாம்லேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும். ஸோ தட் அவங்க தொடர்ந்து வெல்றது மாதிரி. ஓகே, அதில் என்னென்னா சில சீட்ஸில் 25 லட்சம் பேர் இருக்காங்க வாக்காளர், சில சீட்ஸில் 8 லட்சம் பேர் தான் இருக்காங்க வாக்காளர்கள். அது எப்படி டீலிமிட்டேஷன் சரியான டீலிமிட்டேஷனாக இருக்கும்? ஒரு சீட்டில் 25 லட்சம் பேர், இன்னொரு சீட்டில் 8 லட்சம் பேர். அடுத்து சில சீட்ஸு வந்து 12 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்குது, சில சீட்டில் 6 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்குது. இது எப்படி ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆகும்? ஆக்சுவலாக இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பண்ணுறது மூலமாக வந்து எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையும் வந்து மாறுபடலாம். ஆமாம், எம்எல்ஏக்கள் எண்ணிலே மாறுபடும், எம்எல்ஏக்கள் எண்ணிலே வேறுபடும். இதில் எப்படியெல்லாம் டீலிமிட்டேட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்குரிய அட்வான்டேஜ் தகுந்த மாதிரி எந்த ஒரு எல்லா பூத்தில் ஓட்டு பிஜேபிக்கு அதிகமாக விழுதோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்துறது. இதில் எப்படிலாம் சேர்த்துருக்கான்னு பாருங்கள். மலைகள் ஆறுகளுக்கு இடையில் ஒரு ரீஜன் வந்து வெவ்வேறு இடத்துல ஸ்பிளிட்டப்பாக இருக்குது, சேர்ந்த இடத்துலமா கிடையாது. ஒரு கான்ஸ்டுவன்சியை போடுறான் அப்படின்னா இங்கே ஒரு கான்ஸ்டுவன்சி, இங்கே ஒரு கான்ஸ்டுவன்சி, இங்கே ஒரு ஏரியா, அந்த மூணையும் சேர்த்து ஒரே கான்ஸ்டுவன்சி. என்ன டீலிமிட்டேஷன்? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த டீலிமிட்டேஷனை பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக பிஜேபியினுடைய வெற்றிக்காக இவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களை நம்பி எப்படி டீலிமிட்டேஷன் ப்ராசஸாக வைக்கிறது? அப்புறம் திமுக தலைவர் கருப்பு கொடி ஏற்றுறாரு, தீ வைக்கிறாரு, அறிக்கைக்கு தீ வைக்கிறாரு அப்படின்னா உடனே அதை வந்து அவரை குறை சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ இது என்ன பாலிசி இருக்குது? டோட்டலாக டிரான்ஸ்பரண்ட் பாலிசி இல்லை. எப்படி 850 சீட் அரைவ் பண்ண இது வரைக்கும் எவனும் பதில் சொல்லவே இல்லை. எப்படி வந்து இந்த 850 சீட் அரைவ் பண்ணிங்க, எந்தெந்த மாநிலங்கள் என்ன பேசிஸில் கொடுக்க போகுதுன்றது அரைவ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இவங்க சொல்கிறதுபடி பார்த்தா என்ன 211 சென்சஸ் பாப்புலேஷன் படி எடுத்தோம்னா அதான் லேட்டஸ்ட் பப்ளிஷ்ட். அப்போ பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனாலிட்டி இதை மட்டும் யூஸ் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 person 1 vote 1 value. ஒரு பெர்சனுக்கு ஒரு ஓட்டு, அதுக்கு ஒரு வேல்யூ, அவ்வளோதான். அப்போ இந்த சிம்பிள் ஃபார்முலா டோட்டல் பாப்புலேஷன் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை டோட்டல் சீட்ஸ், டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் சீட்ஸ் ஈக்குவல் டு பாப்புலேஷன் பெர் எம்பி. ஒரு எம்பி தொகுதிக்கு டோட்டல் பாப்புலேஷனை டோட்டல் சீட்டெல்லாம் வகுத்தா எவ்வளோ பாப்புலேஷன்? அப்போ டோட்டல் பாப்புலேஷன் 2011 சென்சஸ் படி 850 சீட்டெல்லாம் வகுத்தா எத்தனை எம்பி வருதோ அத்தனை எம்பி எத்தனை பாப்புலேஷன் வருதோ அத்தனை பாப்புலேஷன் அந்த எம்பி தொகுதிக்கு இருக்கணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டீலிமிட் பண்ணணும், சிலதை சேர்க்கணும், சிலதை கட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ ஈச் ஸ்டேட் கெட்ஸ் சீட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ஷேர் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா சரி. என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா இது வரைக்கும் கவர்மெண்ட்டு நாட் அஃபீஷியல் ரிலீஸ் ஏ ஃபைனல் ஸ்டேட் வைஸ் டேபிள் எட். மல்டிபிள் பாலிசி நோட்டு, பார்லிமெண்ட்ரி ப்ரீஃபு, எக்ஸ்பர்ட் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் பார்த்து அப்ராக்சிமேட் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு நம்மளாக ஒரு ஐடியா பண்ணிக்கிற வேண்டியதான். இது பாலிசி டிஸ்கஷனில் வைலி டிஸ்கஸ் இந்த பாலிசி டிஸ்கஷன். அப்போ காது வாக்கில் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி டிஸ்கஸ் பண்ணாங்க, ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிற வேண்டியதான். இதில் உத்தரப்பிரதேசம் கரண்ட் சீட்டு 1971 பேசிஸில் 80 சீட்டு, ப்ரொஜெக்டட் சீட்டு வந்து 2011 பாப்புலேஷன் படி பார்த்தா 135 140 சீட்டு ப்ளஸ் 55-60 சீட்டு கூட. பீகார் 40 சீட்டு, அவங்களுக்கு ப்ரப்போஸ்ட் வந்து 70 75 30 சீட்டு கூட, எபோவ் 30 ப்ளஸ். மகாராஷ்டிரா 48 சீட்டு, 65 70 சீட் ஆக போகுது, கிட்டத்தட்ட ப்ளஸ் 20. வெஸ்ட் பெங்கால் 42, 60 65 ஆக போகுது, ப்ளஸ் 20. மத்திய பிரதேசம் 29 சீட், இப்போ 1971 சென்சஸ்ஸு. 2011 பேஸ்டான்னு பார்த்தீங்கன்னா 45 50 சீட்டு ப்ளஸ் 15 to 20 சீட்டு. ராஜஸ்தான் 25, 40 வருது, 15 to 20. தமிழ்நாடு 39 சீட்டு, 48 52, 10 12 சீட்டு கூடுது பாப்புலேஷன் படி பார்த்து. அப்போ பாப்புலேஷனை குறைச்சவங்களுக்கு இங்கே பாதிப்பு வருது. பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாத பாப்புலேஷனை பெற்று போட்டவனுக்கெல்லாம் வந்து சீட் அதிகம். பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணால் சதன் சீட்டு தமிழ்நாடு, கர்நாடகாவுக்கு வந்து 28 40 45, அப்போ 12 15 சீட்டு. ஓகே,
இப்படி வந்து போனீங்கன்னா இது என்ன ஆகும், ஹிந்தி ஹார்ட்லேண்ட் தான் அதிகமான கெயின் ஆகிறது. அப்போ யூபி, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் டாமினேட் பண்ணும். பிகாஸ் பாப்புலேஷன் ஓவர், சீட்ஸும் ஓவர். ஷேர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 38% to 43%. அவங்களோட பார்லிமெண்ட்டில் 38% 43% உயருது. சவுத் இந்தியா லூசர் ஷேர், நாட் அப்சல்யூட் சீட்ஸ் இன்க்ரீசஸ் ஸ்லைட்லி, கொஞ்சம் கூடுது. பட் பர்சன்டேஜ் ஷேர்ஸ் டிக்ளைன்ஸ். தமிழ்நாடு 39 50 சீட்டு. பட் ஷார்ட்ஃபால் என்னது, 7.2% ரெப்ரசன்டேஷன்லேருந்து 5.8% மாறிப்போகுது, குறையுது. இப்போ கேரளா ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னண்ட், அதே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ இது என்னாச்சு, சீட்டு ப்ரொபோஷனல் டு பாப்புலேஷன். அப்போ என்னது, ஹை ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்ஸ் மோர் எம்பி, பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஸ்டேட் லெஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அவ்வளோதான். நாட்டுடைய திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தின மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுது. பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்த மாநிலங்கள்லாம் வந்து பெனிஃபிட் அடையுது. அந்த மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சாலே போதும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கலாம். என்னதான் கழுதையாக கற்றுனாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல, கேரளாவில் ஜெயிக்க முடியல. இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக பொருளாதார வளர்ச்சியில் போகுது. இது எதுக்கு இவங்கள்ட்ட போய் மூட்டி போயிட்டு நம்ம அங்கே சீட்டை உயர்த்தி நம்மளாம் அங்கே ஜெயிச்சுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது. அதாவது வந்து இவ்வளோ நாள் வந்து அந்த ஓட்டு மிஷினு, இவிஎம், எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி தேர்தலில் வந்து இவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணி இந்த மாதிரியான தேர்தல் வெற்றியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. இப்போ வந்து அதெல்லாமே வந்து இனிமேல் வந்து கை கொடுக்காது அப்படின்னு சொல்லி பாஜக தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இறங்குறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க வந்து எதை செஞ்சாலுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக செஞ்ச மாதிரி காமிக்கணும்னு நினைப்பாங்க. உண்மையாகவே வெற்றி பெற்றோம் அப்படின்றத காமிக்கணும். அப்போ என்ன, பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு இவிஎம்ஐ ஹேட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீலிமிட்டேஷனை உருவாக்கிட்டு நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு இவிஎம்ஐ தான் ஃபைனலாக இவிஎம்ஐ ஹேட்ச் பண்ணி தான் ஜெயிக்க போகிறாங்க. ஆனாலும் டீலிமிட்டேஷன் பண்ணதுனால நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு காமிக்க போகிறாங்க. அப்போ எதை பண்ணாலும் அதில் வந்து பீலா விடுறோமோ, அது என்ன சொல்லுவாங்க, பில்டப் கொடுக்குறோமோ பீலா விடுறோமோ, எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை நம்பணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு கிரியேட் பண்ணுவான், பார்லிமெண்ட்டில் மசோதா தாக்கல் பண்ணுவான், சட்டத்தை இயற்றுவான், மேலே ஃபுல்லாக ஆளை மாற்றுவான், கீழே எல்லாம் வேலையும் பார்ப்பான். அப்போ எல்லா வகையிலையும் ஒரு மெக்கானிசம் ஒர்க் பண்ணுது. ராகுல் காந்தி மாதிரி பேசிட்டு தூங்குறவன் கிடையாது அவன் பிஜேபி. ராகுல் காந்தி மாதிரி பார்லிமெண்ட்டில் மட்டும் பேசிட்டு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் போய் தூக்கிட்டு அடுத்து வெக்கேஷனுக்கு போகிறா ஆள் கிடையாது. மோடி தொடர்ந்து உழைக்கிறார், அமித்ஷா தொடர்ந்து உழைக்கிறார், தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. இதுக்கு அடுத்து அப்படியே இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கப்புறம் தேர்தலே இல்லாமல் வந்து இவங்க மட்டும்தான் நிரந்தரமாக வந்து ஆட்சியில் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும். தேர்தல் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா மாநிலத்தையும் கலைச்சிட்டு எல்லாத்தையும் யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட வேண்டியதான். யூனியன் டெரிட்டரியாக மாற்றியாச்சுன்னா ஸ்டேட்டுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. எல்லா கண்ட்ரோலும் இப்போ எப்படி பாண்டிச்சேரியும் டெல்லியும் அமித்ஷாவால் ஆளப்படுகிறதோ அதே மாதிரி இப்போ இனிமேல் தமிழ்நாடும் ஆளப்படும். அதை பற்றி எடப்பாடிக்கு என்ன கவலை, அதை பற்றி விஜய்க்கு என்ன கவலை? விஜய் வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருக்காரு, ஒரு அறிக்கை மாதிரி. என்ன போட்டிருக்காரு? டீலிமிட்டேஷன் வந்தால் தமிழ்நாட்டோட குரல் வந்து ஒடுக்கப்படும், அதனால் இது எதிர்த்து வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து குரல் கொடுக்கணும். என்ன குரல் கொடுப்பாரு இவர் என்ன குரல் கொடுத்தாரு இது வரைக்கும்? சரி, ஒரு சஜஸ்டட் ஃபார்முலா சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் ஒரு ஃபார்முலா, இவர் ஒரு சஜஸ்டட் ஃபார்முலா சொல்லுங்கள். விஜய இப்போ தமிழ்நாடு போராடுது, ஆல் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ் வந்து போராடுது. இன்றைக்கி இப்போ தான் வந்து ஒரு ட்வீட் போட்டால் போதுமா? அவர் ட்வீட் போட்டு தேர்தல் வாக்குறுதியில் வந்து அதெல்லாம் அந்த அறிமுகப்படுத்துகிற விழாவில் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிக்கே 4 லட்சம் கோடி ஆச்சு. இன்னமும் வாக்குறுதி கொடுத்து எத்தனை லட்சம் கோடி ஏற்ற போகிறாப்பிலையோ. இதெல்லாம் செயல்பட தலையெழுத்துங்க. ஒரு பக்கம் அவர் தான் சொல்கிறாரு 10 லட்சம் கோடி கடனை வந்து நம்ம தான் அடைக்கணும். ஏங்க, தேர்தல் வாக்குறுதி ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி, ஏற்கனவே பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தாங்க. இவர் இதை போடணும்னா எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடி வேணும். இப்போ எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடி வேணும்னா எங்கே போய் கடன் வாங்குவீங்க? யார் கடன் கொடுப்பா? எஃப்ஆர்பிஎம் ஆக்டிவ் அலோவ் பண்ணுவான்? ஜிஎஸ்டிபி ரேஷியோ உங்களை பெர்மிட் பண்ணுமா? ஒன்றுமே தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடலாம். அதை நம்புறதுக்கு இந்த படித்த இளைஞர் கூட்டம் பின்னால் சுற்றி தெரியுது. அந்த அவர் நல்லது செய்வார், புதுசாக ஒரு சான்ஸ் கொடுப்போமே. ஓகே, உங்கள் வீட்டில் ஒருத்தன் உருப்படாத ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து எல்லா பொறுப்பையும் உங்கள் அப்பா
உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தன் இருக்கான் உருப்படாமல், ஓகே, எந்த வேலையும் பார்க்க மாட்டான், சொன்ன இடத்துக்கு வரமாட்டான், பிரச்சனைனா வந்தால் ஓடி போயிடுவான். ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து டான்ஸ் ஆடுவான். ஓகே, நாடகம் நடித்தா கதாநாயகன் நடிப்பான், சுக்காய் தேடி எடுத்துகிட்டு நேராக பறப்பான், போய் பாகிஸ்தானில் குண்டு ஓட்டு வருவான். ஓகே, அவனுக்கு வந்து பொறுப்பை கொடுத்துருவாரா வீட்டில்? ஏங்க, ஒரு டாக்டராக நடிக்கிற நடிகனுக்கு உங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் காமிப்பீங்களா? ஒரு வக்கீலாக நடிக்கிற நடிகன்ட்ட உங்கள் சொத்து பிரச்சனை, உங்களுடைய கிரிமினல் கேஸ் பிரச்சனையை கொண்டு கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? புதுசாக ஒருத்தன் வர்றான்னா உடனே அது நாட்டை தூக்கி கொடுத்துருவீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைய போய் டாக்டர்கிட்ட காமிக்க மாட்டீங்க, நடிகனை வந்து நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு சினிமா நடிகனுக்கு எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. அப்போ என்னென்ன படிச்சிங்க நீங்கள்? என்ன உங்களுக்கு அடிப்படை பேசிக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தன்னை ஆளக்கூடியவனுக்கு 4 லட்சம் கோடிக்கு திட்டம் கொடுக்குறானே, எப்படிடா பணம் வரும், எங்கேருந்துடா வரும்னு கேட்டான் எவனாவது ஒருத்தன். 4 லட்சம் கோடி கொடுத்துருக்கியே, நீ எப்படி பணம் வர கொண்டாட போகிற? அதுக்கு வழி சொல்லுன்னு சொல்லு. இல்லை, அவர் ஜெயித்த பிறகு வழி சொல்லு. என்ன ஜெயித்த பிறகு வழி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? ஜெயிக்கிறதுக்கு முன்னாலே உனக்கு வழி தெரியாதவன் ஜெயித்த பிறகு எங்கே போய் வழி வாங்குவேன்? அமெரிக்காட்ட போய் கடன் வாங்கிட்டு இருக்கியா? கடன் வாங்குறதுக்கு இந்தியா கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குடா தம்பி. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது பிஜேபி, உன் கொள்கை எதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது கூட தெரியாமல் என்ன வேணாலும் பேசலாம். ஏதாவது ட்வீட் போட்டால் உடனே ட்வீட் போட்டார். எலெக்ஷன் நடக்கிறதுனால ட்வீட் போட்டிருக்கலைன்னா இது என்னன்னு கூட தெரியாது. சரி, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா சொல்லுவா. சரி, எல்லாரும் வந்து எதுக்குறாங்க. விஜய் வந்தார், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா சொன்னார். சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் ஃபார்முலா, ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா. 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு டேக்ஸ் டெவல்யூஷனில் என்னென்ன க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுறான்னு விஜய்க்கு தெரியுமா? கேட்டு சொல்லுங்கள். பேட்டி கொடுப்பாப்பிலையா உங்களுக்கு? பத்திரிக்கையாளர்கிட்ட பாப்பாப்பிலையா? 15th ஃபினான்ஸ் கமிஷன் வேறு ஒன்றும் இல்லை, ட்வீட் போட சொல்லுங்கள். நான் சொல்கிற மாதிரி ட்வீட் போட சொல்லுங்கள். 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு டேக்ஸ் டெவல்யூஷனுக்கு என்னென்ன பேராமீட்டரை அப்ளை பண்ணுறியோ, திரு மோடி, கொள்கை எதிரி மோடியே, 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு என்னென்ன பேராமீட்டர் அப்ளை பண்ணுறியோ அதே பேராமீட்டர் அப்ளை பண்ணி டீலிமிட்டேஷனை பண்ணி ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணியா அப்படின்னு மட்டும் ஒரு ட்வீட் போட சொல்லுங்கள் பாப்போம். ட்வீட் போட சொல்லுங்கள். தைரியம் இருந்தால் போடட்டும். சும்மா எல்லாரையும் போடுற மாதிரி நானும் எதுக்குறேன் அப்படின்னு சொல்லி, நானும் எதிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கணக்கு காமிக்கிறதுக்கு நீ இப்போ ட்வீட் போடுறியா? நீ ட்வீட் போடுறதுனா ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்க, ஒரு சொல்லு. நான் சொல்கிறேன் இப்போ உனக்கு ஃபார்முலா. ஓகே, டீலிமிட்டேஷனு, ஃபேர் டீலிமிட்டேஷனு என்ன? 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பேராமீட்டரை ஃபாலோ பண்ணுதோ அதன் அடிப்படையில் பாப்புலேஷன் 35% வெயிட்டேஜ், கவர்னன்ஸ் ஒரு நாட்டை எந்த வகையில் ஆளுகிறது என்பதை 25% வெயிட்டேஜ், கீ ஃபேக்டர் 25% வெயிட்டேஜ் கொடு. ஜியாகிரஃபி, டெமோகிராஃபி, அதனுடைய நிலப்பரப்பு, உத்தரப்பிரதேசம் பெருசாக இருக்குன்றதுக்காக பெருசாக கொடுக்க முடியாது, 15% வெயிட்டேஜ் கொடுக்குது. அடுத்து, இந்த மாநிலம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு, ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அதுக்கு ஒரு 25% வெயிட்டேஜ். இதை சேர்த்து 100% வெயிட்டேஜ் கொடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணினா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஃபேர் டீலிமிட்டேஷன் நடக்கும். ஓகே, ஓவர் வெயிட்டேஜ் வரக்காது. இது எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத்து, கர்நாடகா, இவங்களுக்கு ஒரு ஃபேர்னஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் மற்ற சீட்ஸு, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃபேர் இது கிடைக்கும். அப்போ கேப் போர்டு, ஃபைனல் கேப் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ். நோ ஸ்டேட் should exceed 1.5 times of its 1971 seats unless necessary for population fairness. 1971 சென்சஸ் படி, சென்சஸில் இருக்கக்கூடிய சீட்டு படி 1.5 டைம்ஸ்க்கு மேலே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கூடக்கூடாது அப்படின்னு ஒரு கேப் வை. மினிமம் ஃப்ளோர் ஃபார் லோ பாப்புலேஷன் ஸ்டேட்ஸ், லோ பாப்புலேஷன், குறைஞ்ச பாப்புலேஷன் உள்ள ஸ்டேட்டுக்கு மினிமம் ஃப்ளோர் வச்சிரு.
எவரி ஸ்டேட் should get அட்லீஸ்ட் 1 MP per 1 million பாப்புலேஷன். 10 லட்சம் பேர் இருக்கவங்களுக்கு ஒரு எம்பியாவது கிடைக்கணும். மினிமம் கேப் வை. அடுத்து ரெகுலர் டீலிமிட்டேஷன் எவரி 10 வருஷத்துக்கு ஒரு வட்டம் டீலிமிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். சட்டத்தை கொண்டு வா. அட்ஜஸ்ட் எதுக்கு? கவர்னன்ஸ் நல்லா இருக்கணும், எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் நல்லா வரணும், பாப்புலேஷனை குறைக்கணும், ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், கவர்னன்ஸ் நல்லா இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கணும், எல்லா துறைகள்லையும் இந்த மாநிலத்தை முன்னேற்றினா உனக்கு அதுக்கு தகுந்த ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்டில் கிடைக்கும். ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச். இந்த அப்ரோச்சை பண்ணணும்னு தான் நம்ம எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்டில் வாதாடணும். டீலிமிட்டேஷனை இதுபடி பண்ணு, சட்ட திருத்தம் இது மாதிரி கொண்டு வா. அப்போ என்ன பண்ணணும்? பாப்புலேஷனுக்கு 35% வெயிட்டேஜ், கவர்னன்ஸுக்கு 25% வெயிட்டேஜ், ஜியாகிரஃபிக்கு 15% வெயிட்டேஜ், ஜிடிபி கான்ட்ரிபியூஷனுக்கு 25% வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ் படி சீட் அலோகேட் பண்ணு அப்படின்னா ஃபேராக வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். யார்? யூபி, மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் எம்பி கண்ட்ரோல்டு இன்க்ரீஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் கண்ட்ரோல்டு இன்க்ரீஸ். பாப்புலேஷனுக்காக அவங்களுக்கு மேஜர் இன்க்ரீஸ் ஆகாது. தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத் அண்ட் ஆந்திரா கேட்டு ஃபேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பிகாஸ் ஆஃப் கவர்னன்ஸ், எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன், லெஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல். அடுத்து ஸ்மாலர் ஸ்டேட் மெயின்டைன் ரெப்ரஸன்டேட்டிவ் வித்தவுட் எக்ஸசிவ் ஓவர் அலோகேஷன். நான் சொன்ன இந்த 4 பாராமீட்டர் படி பண்ணால் எல்லாருக்கும் லார்ஜ் ஸ்டேட்ஸ் ஸ்டில் லீடு பட் இன்க்ரீசஸ் ஆர் பேலன்ஸ்ட். யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா இன்றைக்கி லீடாக இருப்பாங்க, ஆனால் இன்க்ரீஸ் வந்து பேலன்ஸாக இருக்கும். சதர்ன் அண்டு குட் கவர்னன்ஸ் ஸ்டேட்ஸ் ஸ்ட்ராங். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத் கெட்ஸ் ரீசனபிள் சீட்ஸ். அப்புறம் ஸ்மால் ஸ்டேட்ஸ் லைக் நார்த் ஈஸ்ட்டு, கோவா, சிக்கிம் மெயின்டைன் ரெப்ரஸன்டேஷன் வித்தவுட் எக்ஸசிவ் ஓவர் அலோகேஷன். அப்போ இதெல்லாம் பண்ணினால் இது டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லலாம். இதை பண்ணாமல் வெறும் பாப்புலேஷன் படி பண்ணுவேன்னு மோடி பண்ணுற மாதிரி பண்ணால் இதுக்கு இந்த விவாதத்துக்கு அமித்ஷா ஒத்துக்குவாரா? இந்த விவாதத்தை நம்ம தமிழக எம்பிக்கள் இந்த ஆர்குமெண்ட்டை எடுத்து வைக்கணும்னு தமிழக எம்பிக்கள்கிட்ட தமிழ்நாட்டு முதல்வர் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் இந்த 4 பாராமீட்டர் மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், நம்மளுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடைக்கும். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த 4 பாராமீட்டரை நம்ம எம்பிக்கள்கிட்ட சொல்லி இந்த வாதத்தில் ஆர்குமெண்ட்டில் முன்வைக்க வேண்டும் என்று நான் வந்து தமிழக முதல்வரிடம் கேட்டுக்கொள்கிறேன். இதை விடக்கூடாது. நம்ம இதை மத்திய அரசு நினைக்கிற மாதிரி அமுல்படுத்தினா ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் வந்து பிஜேபியிட்டருந்து இந்தியாவை பிரிக்க முடியாது. இந்தியா மதவாத நாடாக மாறும். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய செக்குலர் இமேஜ் விழுந்து போயிடும். எனவே இது ரொம்ப டேஞ்சரு, இதை பாதுகாக்கணும். ஓகே சார். டீலிமிட்டேஷன், அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபேராக டீலிமிட்டேஷன் பண்ணுறது அப்படின்றத நிறைய வந்து கருத்துக்கள் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிப்பா.